புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். காலம் வரும் காத்திருங்கள் என்று பசும்பொன்னார் கூறினார். அந்த பொற்காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலமாகும். பெரிய பெரிய பணக்காரர்கள் புரட்சி தலைவருக்கு வரவேற்பு தர காத்திருக்கிறார்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குடிசைகளுக்கு சென்று ஏழை மக்களின் குறைகளை கேட்கிறார். மனித சேவையை மகேஸ்வரன் சேவையாக கருதுகிறார். கடைநிலை மனிதனையும் மேம்படுத்த பாடுபடுகிறார். கோட்டையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் உள்ளமெல்லாம் ஏழை எளிய மக்கள் வாழ்வை பற்றியே இருக்கிறது. ஏழை எளிய மக்களை வாழ வைப்பது தர்மம் இல்லையா? 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் பெரியசாமியும் சொன்ன சில கருத்துக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் காதில் விழுந்தன. உடனே பசும்பொன்னார் பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த உத்தரவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் படம் திறந்து வைக்கப்படும், மாவட்டத்திற்கு அவரது பெயர் வைக்கப்படும் என்று சொல்லி வேறு என்ன வேண்டும் என்று ஒரு தாய் குழந்தையிடம் கேட்பது போல் கேட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்ன நல்ல காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலை அமைக்க 10,000 ரூபாய் தந்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதையெல்லாம் விளம்பரம் இல்லாமல் செய்தார் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் கூறுகிறார்.